வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்துட்ருக்கோம். கடைசி யூனியன் டெரிட்டரி வந்துட்டோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தோம். நிறைய இல்லை, எல்லா ஸ்டேட்ஸும் பார்த்துட்டோம், எல்லா யூடிஸும் பார்த்துட்டோம். நம்ம லாஸ்ட் கிளாஸே புதுச்சேரியும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சோண்டு புதுச்சேரி பற்றி ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் பாலிட்டிக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம புதுச்சேரியோட மிச்ச ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம் புதுச்சேரியில் இருக்க இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ், அவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்டான என்டிட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் புதுச்சேரி நீங்கள் பார்த்தீங்கன்னா girdle of low hills இருப்பாங்க. ஓகேங்களா? and elevated ground of about 30 meters high is noticed to the extent in the east, north east, west, south west. ஸோ இது ஃபுல்லாக அந்த ரீஜன் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க, நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஈஸ்டர்ன் கட்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ இவங்க தான் வந்து அந்த அவங்களுக்கு அந்த எலிவேஷன் கொடுக்கறதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா திஸ் ஹை கிரவுண்ட் சடன்லி எமர்ஜஸ் ஃப்ரம் த லோ அலூவியல் பிளேன் ஆஃப் த கண்ட்ரி நோன் ஆஸ் த லெஸ் மாண்டெக்னஸ் ராக்ஸ். ஸோ ஃப்ரெஞ்சில் அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர் நம்ம ஊரில் வந்து அவங்கள தான் இந்த ரெட் ஹில்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க, ஆர் கோரி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்ட் அபவுட் புதுச்சேரி நமக்கு தெரியணும். ஸோ ரெட் ஹில்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி இங்கே தான் இருக்குது. ஸோ இவங்க அந்த நார்த்லேருந்து அப்படியே கீழே வரையும் இவங்க வருவாங்க. ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி ஸோ நேம்ட் ஆஃப்டர் த மெமோரியல்ஸ் புட் அப் டியூரிங் த ஃபர்ஸ்ட் சீஜ் ஆஃப் பாண்டிச்சேரி. நம்ம பார்த்துருப்போம்ல 1760 நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் வந்தி வாஷ், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இங்கேருந்து இவங்க இந்த சீச் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமே தான் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு பவுண்டரி மாதிரி இவங்க அதை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தா இவங்களோட மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சர் வந்து இந்த இந்த ஒரு ஹைவே ரேஞ்சு தான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ரிவர் ஜிஞ்சி அண்ட் பெண்ணையார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ரிவர் ஜிஞ்சி பார்த்தா நார்த் வெஸ்ட் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த சைட் சவுத் ஈஸ்ட் வரையும் இவங்க போவாங்க. அண்ட் பெண்ணையார் வந்து இந்த சைட் கீழே சதர்ன் பார்டரில் போவாங்க. அண்ட் ஆக்சுவலி த அலுவியல் டெல்ட் ஆஃப் பெண்ணையார் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் லெவல் கிரவுண்ட். ஸோ அப்படியே கீழே அப்படியே சி லெவல்லே இவங்க இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய ஃபாசிலிஃபெரஸ் லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபாசிலிஃபெரஸ்னால் நிறைய ஃபாசில்ஸ் இருக்கிற லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, எல்லாமே கிரிட்டேஷியன் ஏஜ் அந்த பீரியட்லேருந்து அப்படியே நம்ம கிட்ட இவங்க உருவாகிறவங்க. அண்ட் டு த சவுத் ஆஃப் திஸ் ஏரியா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் த அலுவியல் ட்ராக்ட் ஆஃப் வராக நதி, அதை தான் நம்ம ஜிஞ்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது நார்த் இஸ் த ரீசெண்ட் அலுவியம். ஸோ சவுத்தில் இருக்கிறது பழசு, நார்த்தில் இருக்கிறது ரீசெண்டான அலுவியம் ஃபார்மேஷன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இவங்களோட பாப்புலேஷன் பார்க்கலாம் 9.5 lakhs இருக்காங்க லாஸ்ட் சென்சஸில். அகெயின் இங்கே ரெண்டுமே வந்து விமன் அண்ட் மெயில் வந்து 50-50 பாப்புலேஷன் தான். நம்ம ஆல்ரெடி நமக்கு பார்த்துருப்போம், நிறைய யூடி பற்றி ஃபேக்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த பாப்புலேஷன் க்ரோத் இன் பாண்டிச்சேரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய மைக்ரேஷன்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்ட். ஸோ நியர்பை லொக்கேஷன்ஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் மைக்ரேஷன் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா இப்போ இவங்களோட பாப்புலேஷன் அரௌண்ட் 12 lakhs கிட்டன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் பாண்டிச்சேரியோட மெயின் ஃபேக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூடிஸ் பற்றி பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். இவங்க கிட்ட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்காங்க, லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எலெக்டட் அசம்பிளி தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும்போது தான் இவங்களுக்கும் அப்படியே நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் ஃபேக்ட்ஸ். ஸோ இதோடு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம எல்லா ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 12 கிளாஸஸ் நம்ம பார்த்துருப்போம். இது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 to 3 கொஷின்ஸ்க்காச்சும் உங்களுக்கு எங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் உதவும். ஸோ ஜிஎஸ்ல உதவலாம், இல்லை இந்த ஃபேக்டோட ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு நீங்கள் நிறைய மெயின்ஸில் வந்து உங்கள் பாயிண்ட்ஸாக இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷனாக வந்து ஐ பிலீவ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ பாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது நம்ம அப்டேட்டட் சிலபஸ் தான் நம்ம பார்க்குறோம். கரெக்ட். ஸோ பிகாஸ் நமக்கு இந்த வாட்டி நமக்கு தெரியும் குரூப் 1 மெயின்ஸில் எல்லா சப்ஜெக்ட் 9 சப்ஜெக்ட்லேயுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. புதுசாக ஒரு சப்ஜெக்டே கொண்டு வந்துட்டாங்க பேப்பர் 1ல். ஸோ அப்படி இருக்கும் போது எல்லா சிலபஸோட அப்டேட்டட் வேர்ஷன்ஸாக நம்ம ரீசெண்ட் கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ பழைய சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க, பழைய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு அப்டேட்டட் டாபிக் நீங்கள் பார்க்கும்போது டூரிசம், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம இவென்ச்சுவலி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸை நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா டூரிசம் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டூரிசம் பற்றி நான் சில குவிக் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன்.
அதை தாண்டி டூரிசம்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டூரிசம்னு டைரெக்டாக கேட்டாலோ இல்லாட்டி உங்களுக்கு வேற எங்களுக்கு எங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பற்றி எங்கன்னா எக்கானமி பற்றி எங்கன்னா கேட்டாங்களோ நீங்களே ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு இவங்களை பற்றி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டூரிசம் உள்ள போகலாம். ஸோ டூரிசம் இன் இந்தியா நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து தெரியும் நம்ம ஃபார் எவர் அண்ட் எவர் எவ்வளோ மில்லினியம்ஸ் முன்னாடியிலேருந்தே நமக்கு தெரியும் we have been attracting people because of our resources. கரெக்ட், நம்ம கிட்ட இருக்க அவ்வளோ ரிசோர்ஸஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து we have rich diversity, we have rich mineral resources, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து ஆள வந்தாங்க, நிறைய பேர் இங்கேயே ஆண்டுட்டு போயிட்டாங்க எத்தனையோ ஜெனரேஷன்ஸ். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு தெரியும் we have a lot of ethnic and cultural history. ஸோ இதை விசிட் பண்ணுறதுக்காக நிறைய டூரிஸ்ட் நம்மளே பார்த்துருப்போம்ல, நிறைய ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து இவங்க வந்து நமக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியும். கரெக்ட், ஸோ இந்த மாதிரி ஹியூன்சாங் இவங்கெல்லாம் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது இவங்கெல்லாம் தான் அந்த காலத்தில் டூரிஸ்ட். இப்போ நம்ம பார்க்குறோம் டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பட் அந்த காலத்தில் பார்க்கும்போது அங்கேருந்து இங்கே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குது, நம்ம டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணி அவங்க அப்படியே ஒரு மெமோயர்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா we have a lot of travelers in the past because of fabled wealth. நம்ம ஹியூன்சாங்கோட விசிட் பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். இஸ் அ சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க். கரெக்ட், அண்ட் இஸ் அ சைனீஸ் புத்திஸ்ட் ட்ராவலர். ஸோ அவரும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாங்க்ஸ் பற்றி எல்லா புத்திசம் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றிலாம் அவர் நிறைய நோட் எழுதி வச்சுருக்காரு. அண்ட் பில்கிரிம் ட்ராவல் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். பிகாஸ் இங்கே நிறைய ரிலிஜன் உருவான ஒரு இடம் இது. கரெக்ட், நம்ம சொல்கிற இந்த சைவிசம், வைஷ்ணவிசம், புத்திசம், ஜெயினிசம், ஸோ இதெல்லாம் உருவான ஒரு இடம் இது. ஸோ அதனால் இந்த ட்ராவல் அண்ட் இந்த ட்ராவலர்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, when emperors like Ashoka and Harsha இவங்கெல்லாம் வரும்போது ஸோ இவங்களுக்குலாம் வந்து நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் அடுத்த சாஸ்திராலே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி it talks about the importance of travel infrastructure for the state. ஸோ அவங்களே நமக்கு தெரியும். ஸோ அடுத்த சாஸ்திரா தான் நம்ம சொல்லுவோம் it is the book for administration. கரெக்ட், ஸோ அந்த புக்கில் வந்து சொல்லும் போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இப்போ நம்ம வந்து நல்லா நடத்திட்டு இருக்கோம். கரெக்ட், ஸோ நம்ம ஒரு நல்லா நடத்துகிறோன்றது ஒரு 4 பேருக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ 4 பேர் இங்கே வந்து பார்க்கும்போது நீ இங்கே இவங்களை நீ நல்லா நடத்துகிற 4 பேர் வெளியே இருந்து இங்கே வரும்போது போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் ரிப்பெல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த ஊருக்கு யாருமே போகாதீங்க, அது ரொம்ப ஒரு கேவலமான ஊர் அப்படின்னு யாருன்னா சொல்லிடுவாங்க இல்லை. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க நல்லவங்க தான். பட் நீங்கள் எப்படி உங்கள் வெளியால் ட்ரீட் பண்ணுறீங்களோ தட் இஸ் த பர்செப்ஷன் யூ கிவ் டு தெம். கரெக்ட், ஸோ தட் இஸ் த இன்சைட் யூ கிவ் டு தெம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தப்பாக அவங்கள ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை பற்றி தப்பாக ஒரு 4 பேர்கிட்ட சொன்னாலே போதும். தட்ஸ் இட். ஓகே, நீங்கள் 7 இருந்தால் கூட அவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க, உங்களோட டோட்டல் பிராண்ட் இமேஜே போயிடும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதிதி தேவோபவா இப்படிலாம் நம்ம இதுதான் நம்மளோட ஒரு மந்த்ராவே இதுதான். தட்ஸ் வாட் இஸ் ஆர் டேக்லைனே கூட. கரெக்ட், ஸோ நமக்கு வந்து நம்ம வெளியாளுங்க டூரிஸ்ட், அவங்க டூரிஸ்ட்னு சொல்கிறத விட எனிபடி ஹூ கம்ஸ் இன்சைட் ஃப்ரம் அவுட் சைட் இவங்களை எல்லாரையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்லேயே நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி திருக்குறள்லாம் இல்லாத அதிகாரமே இல்லை, அவங்க சொல்லாத கருத்தே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சர்லேயே இது வந்து ரொம்ப ஒரு இன்பில்ட்டாக இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு டூரிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 இயர் பிளான்ஸ்லேயே இதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டூரிசம் பொதுவாக நிறைய ரீசன்ஸ்க்காக வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெக்ரியேஷன் டூரிசம். அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போவாங்க. கரெக்ட், ஸோ இந்த சைட் ஆஸ்திரேலியா இந்த சைட் நியூசிலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஈகோ டூரிசம். அவங்ககிட்ட நிறைய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் தே ஆர் ஸோ ப்ளசன்ட். கரெக்ட், ஸோ அது மாதிரி அங்கே போவாங்க. இந்த சைட் நீங்கள் தாய்லாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் இவங்கெல்லாம் வந்து
ரெக்ரியேஷன் டூரிசம் மாதிரி தானே. ஓகே, அங்கே போகிறவங்க எல்லாமே மசாஜ் ஸ்பா இந்த மாதிரி போவோம். ஸோ தாய்லாண்ட்லேயே 2 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம vlogs யூடியூப்பில் திறந்தாலே நமக்கு அவ்வளோ நம்ம பார்க்குறோம். கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ப்ரொமோட்டட். ஸோ இதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக ஒரு இண்டஸ்ட்ரியாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட் பவர் பற்றி இன்ஃபேக்ட் நான் கொடுத்துருக்கேங்க இவென்ச்சுவலி. பட் இப்போ ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ சாஃப்ட் பவர்னா என்னென்னா 2 பவர் இருக்குது. ஹார்ட் பவர், சாஃப்ட் பவர் ஒரு நேஷனுக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் பவர்னு என்னென்னா த ரியல் பவர் ஆஃப் த நேஷன். அவங்களோட எக்கானமி எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் அவங்களோட ஹார்ட் பவர். ஓகே, அவங்களோட எக்கானமி எப்படி இருக்குது, அவங்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அவங்க ஜிடிபி எப்படி இருக்குது, அவங்க மிலிட்ரி எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் ஹார்ட் பவர். ஸோ உண்மையாகவே வந்து இப்போ யூஎஸ்னால் அவங்க கெத்து, அவ்வளோதான். அவங்கக்கிட்ட இல்லாத டிஃபென்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. எக்கானமிலேயே அவங்க டாப்பில் இருக்காங்க. அவங்க கீழே சைனா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மிலிட்ரியும் அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, அவங்களோட எக்கானமியும் வந்து லீடிங்கில் இருக்குது. அவங்க நம்பர் 1ல் இருக்காங்க, இவங்க நம்பர் 2ல் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் அவங்களோட சாஃப்ட் பவர் பற்றி கேட்டிங்கன்னா சைனாவோட சாஃப்ட் பவர் எப்படி இருக்குது, அங்கே அவங்க அப்ரோச்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தட் இஸ் குவைட் டிமினிஷிங். இப்போ சைனாவோட சாஃப்ட் பவர் அந்த பிளேஸில் தான் யார் வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம இந்தியா அங்கே வந்துட்டு இருக்கோம். பிகாஸ் நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அங்கேருந்து தே ஆர் வித்ட்ராயிங் அண்ட் தேர் கம்மிங் அண்ட் செட்டிலிங் டவுன் ஹியர். இங்கே அவங்க பிஸ்னஸ் இது பண்ணுறாங்க. ஸோ ஏஷியாவில் ஒரு நல்ல சாஃப்ட் பவராக நம்ம உருவாயிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இப்போ சாஃப்ட் பவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டயலாக், நம்மளோட கல்ச்சுரல் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் நம்மளோட கோஆப்ரேட்டிவ்னஸ் வித் அவர் நெய்பர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டூரிசம், இதெல்லாமே வந்து நம்மளோட சாஃப்ட் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா இந்த வே வி அக்செப்ட் பீப்புள். இப்போ இந்தியான்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூரோப்பியனோ ஒரு ஒரு யூஎஸ்லோ அவங்க வந்து வாட் தே பர்சீவ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் நம்மளோட சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட மீடியா, நம்ம டூரிசம், ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் அ நேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூரிசம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். பிகாஸ் இப்போ உள்ளே வரவங்க 4 பேர்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்களா, ஐயோப்பா இந்தியாவை என்ன இப்படி கச்சன்னு இருக்குது, என்ன இவ்வளோ நாஸ்தியாக இருக்குது இப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னொருத்தர் எப்படி நம்ம ஊரில் வருவாங்க? அவங்க வரமாட்டாங்களே. இதுவே வந்து இப்போ நம்ம இந்தியா நல்லா டெவலப் பண்ணி இங்கே எல்லாம் நம்ம ஸ்வச் பாரத் நம்ம நிறைய மிஷன்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம நல்லா க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வா அமேசிங்காக இருக்குது நிஜமா. இப்போ இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே வந்து அவங்க நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க 4 வார்த்தை நல்லா தான் சொன்னால் கூட they build a good image of us. கரெக்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டூரிசமோட இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. ஜிடிபியை தாண்டி த சாஃப்ட் பவர் தே பில்ட் ஆஃப் அஸ். ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் உங்களோட இன்ட்ரோவில் உங்களோட பாயிண்ட்ஸாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ நம்ம ஊரில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூரிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூரிசம். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிஸ்னஸ்க்காக போகிறவங்க. ஸோ அவங்க எதாவது மீட்டிங்ஸு இல்லாட்டி அவங்களுக்கு எதனா வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரி போகிறது. ஹெல்த் டூரிசம் நம்ம பார்க்குறோம். கரெக்ட். இப்போ நீங்கள் எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்னையில் நீங்கள் அப்போலோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் எடுத்துக்கோங்க, மியாட் எடுத்துக்கோங்க, பில்ரோத் எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்து ஊர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தா பங்களாதேஷிஸ்லாம் நீங்கள் அப்போலோவில் அவ்வளோ பேரை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோ பேர் அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்க, தேர் ஆல் பங்களாதேஷி சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க பக்கத்தில் கொல்கட்டாவுக்கு போகலாம், ஒடிஷா, ஆந்திரா, அவ்வளோ இடத்த தாண்டி இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா யூ நோ த பவர் ஆஃப் ஆர் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இங்கே. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெல்த் டூரிசம். அங்கேருந்து இங்கே வந்து பிகாஸ் இந்த ஊரில் இங்கே தான் இது கிடைக்கிது, இங்கே தான் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நமக்கு நம்பி வராங்க. ஓகே, ஸோ இதுதான் ஹெல்த் டூரிசம். ஓகே, இப்போ சிட்டியில் இருக்கவங்ககிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா சரி, கிராமத்தில் இருக்கவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்க Tier 2 Tier 3 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கவங்களாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் தான் நம்ம ஹெல்த் டூரிசம் அப்படின்னு சொல்கிறோம். வைல்ட் லைஃப் டூரிசம்னா என்ன, இப்போ இந்த வெஸ்டர்ன் கட்ஸ், இந்த அருணாச்சல்ஸ், இந்த மாதிரி நார்த்
சிட்டிஸ் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே சும்மா அவங்களோட அந்த நேச்சுரல் அந்த அந்த அரேனால நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் வைல்ட் லைஃப் டூரிசம். இங்கே சும்மா ஒரு ஜூக்கு போயோ இல்லாட்டி இங்கே இருக்க ஒரு ஷோக்கு போயோ பார்க்குறது வந்து வைல்ட் லைஃப் டூரிசம் கிடையாது. அவங்களோட ஹேபிட்டேட்டில் போய் அவங்கள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பேர் இப்போ போட்டுட்ருக்காங்க, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த மாதிரி நியூஸ்லலாம் கூட பார்க்குறோம். ஸோ நிறைய புது புது பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கெல்லாம் போய் டச் பண்ணிட்டு வர்றது தான் வந்து வைல்ட் லைஃப் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 7th 5-year பிளான்லேயே வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்தியாவோட டூரிசம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேங்க்ட் அட் 7th பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு GDP in the World Travel and Tourism Council's report in 2017. ஸோ டூரிசம்னா நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக எழுதணுங்க. வேர்ல்டோட ட்ராவல் டூரிசம் கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து எல்லாமே வந்து கேஜ் பண்ணுறது, இவங்க தான் சொல்கிறது யாரை வந்து ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணுறாங்க, யார்கிட்ட நல்ல டூரிசம் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து கேஜ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து 2017 ரிப்போர்ட்டில் நம்ம வந்து 7th பிளேஸில் இருக்கோம்னு சொல்கிறோம். இதில் நம்ம டூரிசம் வந்து ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து 7th இருக்கோன்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2024 நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் நீங்கள் பார்க்கும்போது நம்மக்கிட்ட 42 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குது, கரெக்ட். ஸோ இவங்களாம் தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இவங்களாம் தான் வந்து தே ஆர் த ஹையஸ்ட் டூரிசம் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ், கரெக்ட். ஸோ இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே இந்த சைட் கிட்டேருந்து ரெக்கக்னிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிசம் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா இந்த 42ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 34 வந்து கல்ச்சுரல் சைட்ஸ். இப்போ கல்ச்சுரல் சைட்ஸ்னால் என்ன, நம்மளோட தாஜ்மஹல், ரெட் ஃபோர்ட், இப்போ நம்மக்கிட்ட இருக்க சோழாவோட தஞ்சாவூர் டெம்பிள்ஸ், மகாபலிபுரம். ஸோ இவங்களாம் தான் கல்ச்சர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் நம்மளா பண்ணது, அதெல்லாம் தான் கல்ச்சுரல் சைட்ஸ். 7 வந்து நேச்சுரல் சைட்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த கஞ்சன்ஜுங்கா ஒரு மிக்ஸ் சைட். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு ஹிமாச்சல், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மானஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து நேச்சுரல் சைட்ஸ். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வந்து நேச்சுரல் லிஸ்ட்டில் வருவாங்க. ஒன் மிக்ஸ் சைடு வந்து கஞ்சன்ஜுங்கா சிக்கிமில் இருக்குது இல்லைங்களா அவங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்டான குளோபல் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து கிளீஷேட், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வராங்க. பட் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் சின்ன சின்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் டீப்பராக பெனட்ரேட் ஆகி போகிறவங்கள தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உள்ளே வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் டூரிசமோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஹெட்டிங்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ஸோ இந்த நான் கொடுத்த முன்னாடி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம் போட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கலாம். பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து தேர் நாட் அ ரேண்டம் இண்டஸ்ட்ரி, கரெக்ட். இவங்க வந்து தேர் ஆர் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு அவர் ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ கல்ச்சர். ஸோ அதில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தே ஜெனரேட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் ஃபஸ்ட் ஃபேக்ட். ஓகே, இப்போ ஒரு டூரிசம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த சுற்றி எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆவாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ ஊட்டியே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஊட்டி வந்து ஒரு கிளீஷேட். ஓகே, நம்ம வந்து காலங்காலமாக நமக்கு ஊட்டி கொடைக்கானல் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது இம்மீடியட்டாக நம்ம போகணும்னா, கரெக்ட். ஸோ அப்படி எடுத்துக்கணுன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க சுற்றி, அவ்வளோ சின்ன சின்ன பிஸ்னஸஸ் இருக்காங்க, ஃபுட் ட்ரக்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கான இந்த லாட்ஜஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்ட். மலையிலே குடஞ்சி அது உள்ளே வந்து தனித்தனி ஐசோலேட்டடாக பண்ணி இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்ட். ஸோ இவங்க எல்லாருமே இதுவாகும் போது ஒரு ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் உருவாகுறாங்க. ஸோ அவ்வளோ பிஸ்னஸஸ் மீனிங் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் டு ஆர் இன்கம். ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ஆர் நேஷ்னல் இன்கம். ஸோ அவங்க வந்து தே ஆட் டு த நேஷ்னல் இன்கம் ஆஃப் த country. So this is very very important. So 2017 நீங்கள் பார்க்கும்போது tourism industry accounted for 8% of our total employment. So இந்தியாவோட டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் 8% வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியாகவே சார்ந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இதுவாக இருக்கட்டும், அங்கே விற்கிற இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் அதுக்காக தயாரிக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 8% இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே,
நெக்ஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் ஹஸ் பின் விட்னஸ் இன் த சேல் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஊரோட இதை கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறது. ஸோ அதெல்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து சர்வீஸ் செக்டர் கீழே வருவாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்தியாவோட ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் அதிகமான கான்ட்ரிபியூட்டர். ஸோ அப்படி சர்வீஸ் செக்டரில் பார்க்கும்போது டூரிசம் இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் ஜென்ரலில் இவங்களும் வந்து ஒரு அதிக கான்ட்ரிபியூட்டராக இவங்க இருக்காங்க. Okay, and a large number of businesses engaged in the service sector such as airlines, hotel, surface transportation இவங்க எல்லாமே வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியோட அப்படியே டெவலப் ஆகிட்டே வராங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிசம் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் ஹெரிட்டேஜ் and the environment by bringing in focus of the government or the locality in the preservation of these sites. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், ஒரு இடத்துக்கு நிறைய பேர் வராங்கனாலே அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைப்போம். நம்ம வீட்டிலேருந்தே இப்படி தான் ஆரம்பிக்குது. கரெக்ட். ஸோ இப்போ பிஎம் வந்து இப்போ ஒரு மகாபலிபுரம் வராரோ, இல்லை ஒரு லக்ஷத்வீப் வராரோ, இல்லை இப்போ ராமேஸ்வரம் போனார், நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா அந்த அந்த இடமே. நம்மளும் தான் ராமேஸ்வரம் போன வருஷம். பட் அங்கே வந்து அப்படி இருந்துச்சு அந்த கோவிலில் இருக்கோம் இல்லைங்களா அந்த ரிவர். ஸோ அந்த பீச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொல்யூட்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லும் போது என்னாச்சு, அப்படியே என்ன இது நம்ம ஊரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து பார்க்கும்போது இதுவே வந்து இன்னும் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் நேஷ்னலிஸ்ட் வராங்க, இல்லை வெளியூர்லேருந்து யாரா இப்போ கெஸ்ட்டு வராங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டே அந்த மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க நம்ம ஊருக்கு வராங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே குஜராத் கூட்டிகிட்டு போகிறாரு, பக்கத்து இந்த சைடு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, ஸோ இந்த சைடு இருக்க டெல்லியில் இருக்க இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே என்ன ஆகும், அவங்கள சுற்றி எல்லாரையுமே நீங்கள் வந்து நீட்டாக ஆக்கிடுவீங்க, அவங்க புதுசாக ரோடு போடுவீங்க, லைட்டு போடுவீங்க. ஸோ இது மாதிரி யாராவது வராங்கன்னு சொல்லும் போது நமக்கு இன்னும் நல்லா அந்த இடத்தையும் பியூட்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்தோட ப்ரிசர்வேஷனுக்கான நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபண்ட் எல்லாமே வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி யுனெஸ்கோ சைட்ஸ் இவங்களெல்லாம் வந்து இவங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணுறதே இதுதான். இவங்கெல்லாம் அழகாக இருக்காங்க, இவங்களை நீங்கள் இன்னும் அழகாக ஆக்கணும், அழகாக ஆக்கிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஃபண்டிங் கொடுக்கலன்னா அவங்க அந்த சைட்டுக்கான அந்த ரெக்கக்னிஷனே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கான ஒரு மதிப்பு நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டிக்ளேரே பண்ணுறதே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், தே ஆல்சோ ரெனியூ கல்ச்சுரல் ப்ரைட். ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், டூரிசமோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது தே ரெனியூ ஆ கல்ச்சுரல் ப்ரைட், நமக்கு தெரியும்ல. ஸோ தே ஆர் பீங் அப்ரிஷியேட்டட் globally and this instills a sense of pride among Indian residents. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, ஐயோப்பா தஞ்சை பெரிய கோயிலை, வா ஷேடோவே விழாத கோயிலை, எப்படி இப்படி ஒரு மேக்னிஃபிசன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கான ப்ரைடு வந்து நமக்கு சேருது. கரெக்ட். ஸோ இப்படியெல்லாம் சொல்லும் போது தான் தே இன்ஸ்டில் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் வித்தின் எனிபடி ஹூ இஸ் அன் இண்டியன். ஓகே, ஸோ ஹூ இஸ் எனி நேஷனல் ராதர். ஸோ அவங்களுக்கு அதுக்கான ஒரு ப்ரைடு உருவாகுது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் அது நான் சொன்னேன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் டெவலப் பண்ணும்போது சுற்றி இருக்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். கரெக்ட். ஸோ நவடேஸ் இட்ஸ் என்ஷூர் தட் ட்ராவலர்ஸ் டு நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். ஸோ அதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இந்த ரோட்வேஸ் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுக்கறது, அகாமடேஷன் பண்ணி கொடுக்கறது, ஃபுட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து அது டெவலப் பண்ணி கொடுக்குது. அண்ட் உத்தரகண்டோட பிளான் டு ஸ்டார்ட் மொபைல் கேரவன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அவங்களோட அந்த பில்கிரிமேஜ் டூரிசம் நம்ம பார்த்துருக்கோங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த செயின்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேரவன்ஸ்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூரிஸ்ட் ஃபோக்கஸ்டாக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வர்றது. Okay, so next, it helps in bringing India on a global map of tourism, earning appreciation and recognition, and it initiates cultural exchange. Foreign exchange தாண்டி cultural exchangeக்கும் tourism வந்து ரொம்ப ரொம்ப important. And tourism நான் சொன்னேன், it's a form of soft power. It helps in promoting cultural diplomacy. Very very important. Soft powerன்னு சொன்னாலே டிப்ளமசி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. கரெக்ட். எதுவாக இருந்தாலும் சும்மா மிலிட்ரியை வச்சு டொப்புன்னு சுடுறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட். எல்லார்கிட்டையுமே இப்போ வந்து நியூக்ளியர் பவர் இருக்குது, எல்லாராலையுமே என்ன வேணால் பண்ணலாம். பட் தட் டஸ் நாட் ஒர்க் ஹியர். கரெக்ட். அப்படி பண்ணால் இப்போ உலகம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? எவ்ரிபடி வில் பி கான். அப்படி பண்ணக்கூடாது. எனிதிங் கேன் பி சால்வ் டிப்ளமேட்டிக்லி, பேச்சுவார்த்தையிலே பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட் பவர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா people will listen to you. இப்போ இந்தியா அப்படிதானே சொல்லிட்டு வராங்க, இந்தியா is evolving as a major soft power in South Asia.
கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பீப்புள் லிசன் டு அஸ், பீப்புள் லுக் அப் டு அஸ். இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி நமக்கு யூஎஸ்லேருந்து பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்தியா நீங்கள் போய் ரஷ்யாட்ட பேசுங்களேன், நீங்கள் போய் ரஷ்யாட்ட பேசுங்களேன், நீங்கள் 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நீங்கள் போய் பேசுங்களேன். அவங்க ஏன் பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டை சொல்லலை? அவங்க இங்கே இருக்க பங்களாதேஷ் பிரசிடென்ட்டை சொல்ல அவங்க ஏன் நம்மளுக்கு சொல்கிறாங்க? பிகாஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்ட். நம்ம அந்த மாதிரி வி ஹவ் இவால்வ்ட் ஆர் செல்ஃப். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து பீப்புள் லுக் அப் டு அஸ். கரெக்ட். இப்போ நம்ம இந்தியா வந்து யூஏயில் ஒரு டெம்பிள் திறந்து வச்சுருக்காங்க. கரெக்ட். துபாயில் நமக்கு தெரியும், இட்ஸ் அ பிக்கெஸ்ட் டெம்பிள் இன் அங்கே மிடில் ஈஸ்டில். ஸோ அந்த மாதிரிலாம் டெம்பிள் திறக்கும் போது, ஸோ அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் மண்ணில் நம்ம போய் அந்த மாதிரி ஒரு புது கோவில் அந்த மாதிரி திறக்க முடியுமா? அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய டெம்பிள் நம்ம திறந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால் முடியுது? பிகாஸ் ஆஃப் அ சாஃப்ட் பவர். இதெல்லாம் தான் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அங்கே பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அங்கே இருக்கிற இந்தியன் பாப்புலேஷன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ யாருக்கா அங்கே போகிறோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட லிஸ்ட்டில் இதுவுமே ஒரு லிஸ்ட்டாக இருக்க போகுது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் தான் த வே யூ ப்ரொமோட் அண்ட் யூ பில்ட் சாஃப்ட் பவர் டிப்ளமேட்டிக்கலி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் பண்ணுவாங்க அண்ட் இட் தேர்பை promotes friendship and cooperation between nations. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களா தான் பேசிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது நீங்கள் இவங்கள தான் சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஜெனரேட்டிங் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க, சர்வீஸ் செக்டருக்கு பெரிய புஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ப்ரைடை ரெனியூ பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் பவரை டெவலப் பண்ணுறாங்க. இந்த 5 ஃபேக்டர்ஸ் நீங்கள் அப்படியே அழகாக புல்லட்டின் பாயிண்ட்ஸாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகே. பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். கரெக்டாக ரேண்டமாக நீங்கள் வந்து டூரிசம் ப்ரமோட்ஸ் ஜிடிபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும், இந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஜியோ பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் குளோபல் டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி குளோபல் லெவலே பார்த்தீங்கன்னா தே கான்ட்ரிபியூட் 3.6% டு த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி. ஓகே. ஸோ உலகத்தோட மொத்த ஜிடிபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சாலிட் 3.6% உங்களுக்கு டூரிசம் கிட்டேருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இட் இன்டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் டு 10.3%. அதுதான் முக்கியம். டைரெக்டாக டூரிசம், பட் அதுக்காக இப்போது ஒரு ஹோட்டல் வருவாங்க, நிறைய ஒரு லாட்ஜஸ் வருவாங்க, அதுக்காக அங்கே நிறைய ரோட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, அவங்களோட டோல் பூத்து அந்த ரெவென்யூ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்ஃபேஸ், வாட்டர், இது எல்லாமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா டோட்டலி 10.3% வந்து இன்டைரக்டாகவே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த global contributors to the global GDP. This industry directly employs 77 million people. 7 கோடி people அவங்க டைரெக்டாக அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ which comprises again of 3% of the world's total employment. ஸோ ஜிடிபியில் 3.6, வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் 3%. ஸோ இதெல்லாமே தான் உங்களோட ஃபேக்டாக நீங்கள் போட போகிறீங்க. ஓகே. ஸோ டூரிசம் பற்றி எங்கேனா உங்களுக்கு கேள்வி வந்தாலோ இல்லை கேள்வியே வரலனா கூட பரவாயில்ல, நீங்களாம் இன்க்ளூட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸாக நீங்கள் உங்கள் இன்ட்ரோவில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இண்டஸ்ட்ரி ஆல்சோ ரெப்ரசன்ஸ் 12% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இவங்க அவ்வளோ இது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 2014 ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ் வேர்ல்டு வைட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we were placed 11th on the list அந்த டைமில். ஸோ the direct contribution of travel and tourism to the GDP நீங்கள் பார்த்தீங்கன்னா it has grown at an average of 6.4%. ஸோ அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் இது வளர்ந்துருக்கு. 14லேருந்து 24 வரையும் இவ்வளோ வளர்ந்துருக்குன்றது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம 2017 நம்ம 7th லிஸ்ட்டில் இருக்கோன்னு. ஸோ நம்ம முன்னாடி நம்ம வந்து 11th லிஸ்ட்லேருந்து இப்போ 7th வரையும் நம்ம முன்னேறி வந்திருக்கோம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு we have evolved and we have improved in our infrastructure and tourism intakesன்றது நமக்கு தெரியணும்.
Okay, and this sector is expected to grow at an annual average growth rate of 7.9%. ஸோ முன்னாடி 6.4% இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேக்டர் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து நம்ம 100 இயர்ஸை ரீச் பண்ண போகிறோம். நம்ம அடுத்த ஒரு 5 ட்ரில்லியன், அதுக்கப்புறம் 10 ட்ரில்லியன், இதெல்லாம் நம்ம கோல்ஸில் இருக்குது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு டூரிசமும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அதையுமே நம்ம இவால்வ் பண்ணணும், அதையுமே இன்னும் நல்லா அக்சென்ச்சுவேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஸோ அப்படி எழுதும்போது இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸாக நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் செக்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட் அன் ஆனுவல் ஆவரேஜ் growth rate of 7.9% till 2023, making India the third fastest growing tourism destination in the world. Okay, ஒரு நெக்ஸ்ட் டிகேடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்க போகிறோம். இப்போ யூஎஸ், யூரோப், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்டினேஷனாக இருக்க போகிறோன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இவால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம டூரிசம் பற்றி பார்க்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.